பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மீண்டும் இந்த புதன்கிழமை இரவு உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி ஆயிரமான தேவ பிள்ளைகளை தேவனுடைய விலையேறப்பெற்ற வருகைக்கும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரமும் நான் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனே, இப்பொழுதும் எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடம் நோக்கி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு தேவன் எனக்கு உணர்த்துகிற சத்தியங்களை பேசி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு உங்களுக்காக ஊழியம் செய்து வருகிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற சத்தியம், டெலிவிஷனுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வாரங்களாகவே நாம் பரிசுத்த ஆவியானுடைய அவருடைய கிரியைகள், அவர்களுடைய உபதேசங்கள், அவருடைய பலத்த வல்லமையை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு? இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? இந்த சத்தியங்களினால நீங்கள் கேட்டு அல்லது நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு போயிடுறீங்களா? அல்லது இதிலெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர், ஏதாவது நீங்கள் ஒரு சத்தம் போட்டு பாடி கீடி டான்ஸ் ஆடி அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இப்படி இதை போல் சத்தியங்களை கேட்டு நாங்களும் உங்களை போல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகத்தக்கதாக அதுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். நிச்சயமாகவே காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற செய்தி எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறீங்களா என்பது அறிய நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஊழியலாக எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் முக்கியமான நாட்கள் நேரம். அதனால் காலங்கள் பொல்லாதவைகளானபடியால் அதாவது நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. காலம் பொல்லாதது. இனி வரக்கூடிய காலம்லாம் ரொம்ப டஃப் டைம் தான். அதனால் நம்ம பலவிதமான உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய போதனையை நாம் படிக்கலாம். எபேசியர் 6:18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தில் ஆவியில் ஜெபம் பண்ணி என்று வருகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் என்றால் என்ன? விண்ணப்பம். தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்வது, அது ஜெபம். எந்த மொழியில் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க.
இது கொஞ்சம் ஆழமான ஒரு சத்தியம். இதை நம்ம வர 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம மேலோட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு வேதத்திலேருந்து வருகிற ஒரே ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கனசரேத்து கடல் அருகே நிற்பார். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்க நெருக்குவார்கள். அப்போ அவருக்கு ஒரு படகு தேவைப்பட்டது. இயேசு, அதாவது இந்த சீமோன் பேதுரு காலியான வலையை அலசி கொண்டிருந்த போது அந்த படகை கேட்டு அதில் உட்கார்ந்து இயேசு பிரசங்கித்தார். உங்களுக்கு தெரியும். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து நீ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிடுவாங்க. பேதுரை பார்த்து சொல்வார், சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்வார். சற்று ஆழத்துக்கு போங்க அப்படிம்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. ஜபத்தில், அதாவது மேலோட்டமான ஒரு ஜப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி போக 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 எப்படி அவங்களுடைய லாங்குவேஜில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதோ, சப்ஜெக்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதோ, அதே போல் ஜப வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளாய் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கணும் ஜப வாழ்க்கையில். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, கரையோரமாக இருந்தது போதும் பேதுருவே, நீ கரையோரத்தில் உட்காந்துட்டுருக்கு, நீ கொஞ்சம் ஆழத்தில் போய் நீ உன்னுடைய படகை தள்ளிக்கிட்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உன் வலையை போடுங்கிறார். ஆழம். கடல் ஓரத்தில் நின்னாலும் காலில் தண்ணி போடும். நானும் கடலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா அதுக்கு கணுக்கால் அளவுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போனீங்கன்னா அது பேர் முழங்கால் அளவுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போனீங்கன்னா இடுப்பளவு. இடுப்பளவு வரைக்கும் நீங்கள் கடலில் அல்லது ஏரியில் அல்லது குளத்தில் இடுப்பளவு தண்ணீர் வரைக்கும் உங்களால் என்னால் நிற்க முடியும். இந்த இடுப்பளவும் தாண்டி நீங்கள் சற்று உள்ளே போக முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் என்றால், தானாகவே உங்களுடைய கால்கள் ரெண்டும் அப்படி உயர ஆரம்பிக்கும், தரையிலிருந்து அப்படி தூக்க ஆரம்பிக்கும். நீ வேணால் நீச்சல் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இப்போ அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆழத்துக்கு போக 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 அது ஒரு கட்டம் வந்தோடனே, இடுப்பளவு ஆழம் வந்தோடனே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பளவுக்கு அடுத்தபடியாக அதுக்கு என்ன பெயர் கொடுக்கலான்னா, அதுக்கு நீச்சல் ஆழம். நம்மால் ஊன்றி நிற்க முடியாது, நம்ம அறியாமையே கால்கள் தூக்கும். இது எதை காண்பிக்கிறது? ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஜபத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், வேத வசனத்தில் நல்ல சற்று ஆழமாக போகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க, உலக பிரகாரமான காரியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உலக பிரகாரமான காரியத்தில் அவங்க தங்களை இன்வால்வ் பண்ணிக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. எப்போதும் ஜபம், தேவனை குறித்து பேசுகிறது, தனி ஜபம், உபவாசம், அல்லவிட்டால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக என்ன செய்யலாம், என்ன சாதிக்கலாம், இதை தான் பற்றி அவங்களுடைய உள்ளம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம், அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் ஜபத்தில் ஆழம், ஜப வாழ்க்கையில் ஆழம் வேணும் நமக்கு. அதாவது எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி ஜபிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறாரே. இங்கே பவுல் சொல்லுகிறார் எபேசு சபை பார்த்து, அதாவது நீங்கள் எந்த சமயத்திலும் எல்லா வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், பற்பல பாஷைகளை பேசி ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அப்படி ஜெபிக்கிறவங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆவியில் ஜெபம் பண்ணும்போது தான் ஆவியானவர் திட்டங்களை கொடுக்க முடியும், ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லையே பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க,
அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியலையே, சொல்ல முடியலையே அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடணும், இன்னொரு முறை நம்மளை ஜெபிங்கன்னு சொல்லணும், திரும்ப நம்ம அந்நிய பாஷையில் பேசி விட்டுருவோம். அப்படி இல்லை. நீங்கள் நேரம் எடுத்து தனியாக ஆவியானவர் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில் நிரம்பி களி கூர்ந்து நவமான பாஷைகளை பேசி 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 பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில், உதாரணமாக இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறீங்க, அல்லது ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்க போகிறீங்க, அல்லது ஒருத்தருக்காக ஜெபிக்க போகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அல்லாவிட்டால் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அல்லது ஒரு பொருளை வாங்க போகிறீங்க. நாளைக்கு அது முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவரே நான் இது எப்படி இதில் நான் நடந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் உள் உணர்வில் ஆண்டவர் அவருடைய எண்ணங்களை விதைப்பார். அவருடைய எண்ணங்கள் வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் இருதயத்தில் தோன்றதெல்லாம், நம்ம மாம்சத்தில் இருதயத்தில் தோன்றதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. அதுக்கு தான் நிதானமாக ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் உங்களோடு வேறு யாரும் இருக்கக்கூடாது. குழுவாக கூடி ஜெபிக்கும்போது இப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி ஜெபிக்கவும் கூடாது. நீங்கள் தனித்து போய் தேவனோடு உறவாடும்போது அப்படி பற்பல பாஷைகளை நீங்கள் பேசி 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 ஆவியில் களி கூறும்போது தான் இந்த ஆவியில் ஜெபிக்கிற விதம் உங்களுக்கு புரியும். இந்த ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி களி கூர்ந்து ஜெபிக்க 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 ஏன் இவங்க இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், வசனம் பாருங்கள், 18ஆம் வசனத்தில், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. அது இந்த அந்நிய பாஷையில் நீங்கள் நிரம்பி 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 ஆவியில் களி கூர்ந்து தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதாவது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு புதிய கிருபை என்ன தெரியுமா? அதன் பொருட்டு நமக்கு இந்த மனது இருக்குல்ல, மனது அப்படின்னா அந்த மைண்டு இல்லை, மைண்டு சிந்தையில் ஒரு உறுதியான தன்மை இருக்கும். உறுதியான தன்மை சிந்தையில் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல. இந்த சிந்தை ஒரு போர்க்களம் அப்படின்னு அமெரிக்க பிரசங்கியாராக இருக்கிற மதிப்புக்குரிய ஜாய்ஸ் மேயர் என்ற தேவ ஊழியர் சொல்கிறாங்க. சிந்தை ஒரு போர்க்களம் மாதிரி, அது ஒரு பேட்டில் ஃபீல்டு. ஆண்டவர் சொல்வார், எழும்பி ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் போய் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, சரீரம் சொல்ல இன்னும் கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு ஆவியானவர் உணர்த்துவார். நீ போய் இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இரவில் போய் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இதுதான் ஒரு போராட்டம், நமக்கு போராட்டம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஆவியில் நிரம்பி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஜெபிச்சு பாருங்கள். அப்போது தேவன் ஒரு புதிய கிருபை உங்களுக்குள்ளே வைக்கிறாரா இல்லையா பாருங்கள். அது என்ன கிருபை? மன உறுதி. அதுதான் இன்றைக்கி முக்கியம். உறுதி, மன உறுதி, மனதில் உறுதி இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தூக்குனாங்கன்னா விட்டுறாதீங்க, நான் எப்படி விடுவேன்? என் கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி கையெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்டாமினா எப்படி இருக்குது, உறுதியாக இருக்குல்ல அப்படின்வாங்க. அதில் உறுதி அது வேறு. ஆனால் மனதில் உறுதி. சிலர் மனம் பதபதிக்குது. மனதில் இருமனம் உள்ளவன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார்ல. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சர்ச்சில் இருக்கும்போது அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? இப்போ பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் இருக்குது. பிரசங்கெல்லாம் கேட்டு முடிச்சு எல்லாம் தோத்திரம் போட்டு ஆமேன் பண்ணி எல்லாம் முடிச்சோன்னா சிந்தை அப்படியே மாறுது. அதான் நான் சொன்னேன்ல, சிந்தை ஒரு போர்க்களம். இந்த சிந்தையை நீங்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சு தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னா ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. ஆவியில் நிரம்பி ஆவியில் ஜெபிங்க. அதன் பொருட்டு மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல். சகல பரிசுத்தவான்கள்,
சகல பரிசுத்தவான்கள்லாம் தேவ மனிதர்கள். இன்னைக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் ஆவியில் நிரம்பி ஊழியக்காரங்கள் தானே. இப்போ நான் ஊழியன் உதாரணமாக, நான் தானே உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இல்லை, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொன்னால், நான் சில இடங்களில் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சிலரை பார்த்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் என்ன பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கிறது, நீங்கள் தான் எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்கள் எங்கள் ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்க போகிறாரு, நாங்கள் என்ன அப்படிப்பட்ட பெரிய ஆட்களா, எங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறதா, நீங்கள் தான் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபந்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நிறைய விசுவாசிகள், நிறைய தேவ பிள்ளைகள் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால், நீங்கள் ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்க உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஆவியில் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். தேவ மனிதர்களுக்காக, திருச்சபையின் தலைவர்கள். இன்னைக்கு பிசாசனுடைய நோக்கம், அதாவது பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு தலைவனை அவன் தாக்குவதில் குறியாயிருப்பான். தாவீதை தாக்குவதில் குறிவாயிருப்பான். தாவீதை தாக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுடைய சரீரத்தில் கை வைப்பான், அல்லது அவனுடைய ஃபேமிலியில் கை வைப்பான், அவனுடைய ராஜ்ய பாரத்தில் கை வைப்பான், ஏதாயிலும் ஒன்று கை வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த தேவ மனிதர்கள் பல பிரச்சனைகள் வழியாக போகிறாங்க. அதே போல தான் இன்றைக்கும் தேவ மனிதர்களுக்கு விரோதமாக ஏவப்படுகிற பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கிரியைகள், இன்னொரு பக்கம் பொறாமையின் ஆவிகள், எதிர் வல்லமைகள், இன்னொரு பக்கம் எரிச்சலின் ஆவிகள், இன்னொரு பக்கம் தீய மனுஷர்களுடைய தீய ஆலோசனைகள், இப்படி ஏதாகில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையின் வழியாக போகும்போது தேவ மனிதர்களை தாங்கி பிடிப்பது என்னது? கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளுடைய ஜெபம். தேவ மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களை நடத்துகிறவங்க, உங்களுடைய திருச்சபையின் போதகர்கள் தான் உங்களை நடத்துகிறாங்க. அப்போ அவர்கள் பெயரை சொல்லி அவர்களுடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள், மிஷினரி ஸ்தாபன தலைவர்கள், மிஷினரி பணித்தளத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், அதுக்கப்புறம் என்னை போன்ற சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க, சுவிசேஷ ஊழியர்கள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், இப்படி ஊழியத்தில் பல பிரிவுகள் இருக்கிறது அல்லவா. நீங்கள் நினைக்கும் போது யார் யாரை குறித்து கர்த்தர் பாரப்படுத்துகிறாரோ அவர்கள் பெயரை சொல்லிலாம் நீங்கள் ஜெபிக்கணும். அதான் இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல், பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுவார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ பவுல் எவ்வளோ பெரிய தேவ மனிதன், எவ்வளோ பெரிய ஜெப வீரன் இல்லையா? அவர் சொல்லுவார், எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அப்போ இந்த நாட்களில் தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், உதாரணமாக பாருங்கள், எழுப்புதலுக்காக ஃப்ரண்ட் லைனில் முன்னணியில் நின்று ஜெபம் நடத்துகிறவங்க, எழுப்புதலை பற்றிய ஒரு தெளிவை, எழுப்புதல் காலம் வந்தால் எப்படி இருக்கும், சபைக்கு எழுப்புதல் எப்போது வரும் என்று பேசுகிற தேவ மனிதர்களை குறித்து நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஜெபிக்கணும். கர்த்தர் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரணும். அவங்களுடைய பிரயாணத்தில் பாதுகாப்பு இருக்கணும். அவங்களுடைய வீட்டை சுற்றி வேலி அடைக்கணும். அவங்களை கொண்டு தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்கு தேவன் பலத்தை கொடுக்கணும். அப்படிலாம் நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சகல பரிசுத்தவான்களுக்காக அவர் சொல்லுகிறார், பண்ணும் வேண்டுதலோடும் நீங்கள் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சத்துருவின் கிரியைகளை நீங்கள் அறிந்து ஜெபிக்கணும்னா உங்களுக்குள்ள ஆவியில் நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பேர் தான் ஆவியில் ஜெபித்தல். ஆவியில் ஜெபம் பண்ணாதான் சத்துருவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆவியில் ஜெபிக்கும்போது
நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைவாக இருக்கிற கிரியைகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அல்லது ஒரு தொழிற்சாலையில் ஒரு வேலை பார்க்குறேன், நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் அல்லது நான் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நாங்கள் என்ன இதுக்கு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணுமே இல்லையா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணுமே. இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்காகத்தானே வச்சிருக்கிறாரு. இந்த கிருபையை நீங்கள் போக்கடிக்கிறீங்க. அதனால் இந்த கிருபையில் வளர்வதற்கு தான் அந்நிய பாஷைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியில் ஜெபித்தல் என்பது அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். அந்நிய பாஷை குறித்து நான் பல முறை சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் ஒன்றும் தவறு இல்லையே. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே, அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். பார்த்தீங்களா? அந்நிய பாஷையினுடைய ஸ்பெஷல், அந்நிய பாஷையினுடைய இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லை, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? மனுஷனிடத்தில் நீங்கள் பேசலை, நீங்கள் யாரிடத்தில் பேசுங்க? தேவனாகிய கர்த்தரிடத்தில் பேசுகிறீங்க. அந்த அந்நிய பாஷை இருக்குல்ல, அது பரலோக பாஷை என்று கூட சொல்லலாம். ஏன் பரலோக பாஷை? இப்போ நான் பேசுகிறது தமிழ் மொழி, நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிற மொழி. அப்போது நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தால் அது என் தேவன், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரலோக பாஷை, அல்லாவிட்ட பரலோக மொழி. அப்போ அந்த பரலோக மொழியில் நான் பேசுவேன் என்றால் பரலோகத்தின் தேவனுக்கு நான் பேசுகிறது புரியும். அங்கே வசனத்தில் என்ன வாசித்தோம்? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ரகசியங்களை பேசுகிறான். ஆமேன். நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை தனித்து போய் உட்கார்ந்து நீங்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த கிருபையெல்லாம் வெளிப்படாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அபிஷேகத்தில் நிரம்பி 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 நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாகவே நீங்கள் பழக்கப்பட்டுட்டிங்கன்னா, ஆவியில் நீங்கள் நல்ல இந்த மெச்சூரிட்டி வந்துட்டிங்கன்னா, அதை முதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா, ஆவியானவர் உங்களோடு தெளிவாக இடைப்படுகிறத நீங்கள் நல்லா அழகாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆமேன். வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ அதுக்காகத்தான் ஆவியில் நிரம்பி ஜெபிங்க என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ அந்நிய பாஷை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? ஆவியில் நிரம்பி களி கூறுகிறதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். களி கூறுகிறது, என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமேன். கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவதற்கு அந்த சில நேரங்களில் அந்த களி கூறுதலினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே உண்டாயிரும். அப்போ ஆவியில் சந்தோஷமாய் களி கூறுவோம். ஆவி, ஆத்துமா, சரீரம், நரம்பு, எலும்புகளில் ஒரு புத்துணர்வை கர்த்தர் கொடுப்பார். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ரகசியங்கள் வெளிப்படும். ஆமேன். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் நிற்கணும், அல்லது ஒரு பரீட்சை எழுதணும், அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் நல்ல நிதானமாக ஜெபிச்சிங்கன்னா தேவன் இப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவார். ஆமேன். இதற்காக தான் ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள், ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று நம்ம வாசித்தோம். சரியா? இப்படிப்பட்ட அனுபவத்தை ஏன் நான் இன்றைக்கு உங்களோடு பேசணும்? காரணம் என்ன தெரியுமா? இந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறாரு. இந்த அனுபவத்தை இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கணும், இந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும். வாஞ்சை உள்ளவங்களுக்கு தான் இது கிரியை நடக்கும். ஆமேன். சிலருக்கு இதை குறித்து ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு வைராக்கியம் உண்டாகும். அது யார் கொடுக்கிறதுனா ஆவியானவர் தான் அந்த வாஞ்சைகளையும் விருப்பங்களையும். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 13ஆம் வசனம்.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவர். ஆமா ஆமா, ஆவியில நிரம்பி ஜெபிக்கணுங்கிற ஒரு தாட் வருதா? அது உங்களுக்குள்ள உருவாகிறது அல்ல. ஆவியானவர் அந்த தாட் அல்லது அந்த சிந்தையை போடுகிறார், அந்த எண்ணத்தை போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி எப்படி ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரோ அதே போல நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்க தேவன் தான் உங்களை ஏவுகிறார். ஆமேன். ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஜெபம். டைம் போய்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் ஜெபம். எல்லாம் கையை உயர்த்திருங்க. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு நீர் தந்திருக்கிறீரே, ஆனால் அபிஷேகத்தில் நான் வளரணுமே, அபிஷேகத்தில் வளர்ந்து நான் கனி கொடுக்கணுமே, அபிஷேகத்தில் வளர்ந்து அந்நிய பாஷைகளில் பேசி நான் ஜெபிக்கணுமே, ரகசியங்களை அறிந்து கொள்ளணுமே. ஷாகாராபா லதூராபா ஹாராபா. கர்த்ததாமே இந்த கிருபையை நீர் எனக்கு தரும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனல் மூட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியம் டெலிவிஷன் மூலமாகவும் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.